5, 4, 3, 2, 1. அதுமாரிக்கா 2 பேருக்குள்ளேயுமே சண்டை வந்துட்டு தான்க்கா இருக்கும். சண்டை என்னைக்கும் சண்டை வராமலாம் கிடையாது. சண்டை வந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம தானக்கா சமாதானப்படுத்திக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ வந்து கோவப்பட்டுக்கிட்டு நீ இப்படி பண்ற, அப்படி பண்ற, ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆகும்? அங்க அவ அந்த ஒரு என்னமோ ஒரு டெஃபினேஷன் வந்து அம்மா கிட்ட குடுத்தா. அந்த சண்டை நடக்கிறப்ப கூட ஃபோன்ல சொல்றாளாம், அந்த மாரி அம்மா அங்கிட்ட கை குழந்தையோடலாம் வந்திருக்காங்க. டைவர்ஸ் ஆனவங்கலாம் வந்திருக்காங்க. அப்ப அவங்கலாம் வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிறப்ப நான் வந்து இதுமாரி பண்ணிட்டு 10,000 வேலைக்கு போகணுமாம்மா எனக்கு என்ன அப்படின்லாம் லூசு மாதிரிலாம் பெணாத்துனாக்கா. என்ன பேசக்கூடாதோ அது எல்லாமே பேசினா. இப்ப என்னடா ஒரு பிள்ளைய நம்ம இவ்வளோ ரசிச்சு இவ்வளோ அவளுக்காக எல்லாம் செஞ்சு இப்படி வந்துட்டு இருக்கிறப்ப இது கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு என்னமோ ஒரு இவள்கிட்ட இல்லாத கேரக்டரை கொண்டு வந்து இறக்குறா. படத்துல கிளைமேக்ஸ்ல இறக்குற மாதிரி இந்த கேரக்டர் வந்து ஒரு 8 வருஷமா தெரியவே இல்லை. கடைசியா வந்து ஃபைனலா 9வது வருஷத்துல வந்து இறக்குனா நான் என்னக்கா பண்ணுவேன்? அந்த மாதிரி பண்ணோன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுல தான் நான் வந்து சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ஒரு ஒரு மாதிரி என்னென்னமோ ஆயிடுச்சு. ஐயோ இவ இல்லைன்னா என்னடா ஆகும்? இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் மீறி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கோமே, இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வாய் கொஞ்சம் சரி இருக்காது. நான் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் பேர்ட்டெல்லாம் ஷேர் பண்ணி வச்சுட்டேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பேர்லாம் கொஞ்சம் இருக்குது. அதையும் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஆத்திரம் ஆயிடுச்சு. இதை கோவமா வெளிப்படுத்துறதா, இல்லை பொறுமையாக உட்காந்து சொல்கிறதா? ஓ சரி வாமா உட்காந்து பேசுவோன்னாலும் வரதில்லை. ஃபோன் அடித்து டார்ச்சர் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த ஃபோன் அடித்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, நீ ஒரு ஃபோன் எடுத்துட்டாலே நம்ம பேசிடலாமே. இது எனக்கு என்னன்னா விட்டுட்டு போகணுங்கிறதெல்லாம் துளி கூட எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எப்படிடா விட்டுட்டு போவாங்கிறது. இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு தெரியாதுக்கா. இதெல்லாம் தாண்டி இவ வந்து வேற ஒரு மேரேஜே பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு காமெடியாவே சொல்றேன். வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே தாக்கு பிடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். அப்படின்னு இதுக்காக யாராவது ஒருத்தன் வந்தாலுமே வந்து ஒரு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு வந்தாதான் உண்டு. நீங்க வந்து தங்கச்சியா பார்த்துக்கிறீங்க. 8 வருஷமா ஒரு லவ்வராகவும் சரி, ஒரு பார்ட்னராகவும் சரி, நான் பார்த்த பாடு இருக்கே. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னொன்னா கேளுங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 வருஷம் ஒரு மாதிரி போணுச்சு. அப்புறம் போக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பற்றியான பிளான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. வேற மாதிரி அந்த மாதிரிலாம் யோசிப்பாக்கா. அந்த மாதிரி வீடு இந்த ரூம் இப்படி இருக்கணும், இந்த கலர்ஸ் இப்படி இருக்கணும், எனக்குன்னு தனியாக ஒரு டேபிள் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாம் சரி ஓகே. இந்த பொண்ணு இது சொல்லுது, அது சொல்லுது, எல்லாத்தையும் செய்யணும்னா இவ்வளோ அமௌண்ட் வரும். அப்போனா இது தெரியாமலே இது எல்லாத்தையும் நம்ம சம்பாரிச்சாகணும். ஃப்யூச்சரில் இவ்வளோ பிளான் இருக்குது. டூரு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஒரு ஹனிமூன்னா வேறு மாதிரி போவாங்க. இவ ஹனிமூன்லாம் வேறு மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. இந்த என்னமோ சொல்லுவாங்க, என்னென்னமோ ஒரு ஊர் சொல்லுவா, ராஜஸ்தான் சைடு. முதல்ல இந்தியா ஃபுல்லாக சுற்றணும், அதுக்கப்புறமா வெளில போகணும். முதல்ல தமிழ்நாடை சுற்றணும், அப்புறம் வெளில போய் என்னென்னமோ சொல்லுவாங்க. எதுவுமே புரியாது. அதுக்கெல்லாம் நானும் தலையாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். அதை தாண்டி அவள் கேட்டது என்னன்னா, அந்த ஹிந்தி டியூஷன் போகிறப்ப 2 பேரும் சைக்கிளில் போவோம். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷாப்புக்கு வந்து இந்த டைப்பிங் கிளாஸ் போகிறப்ப சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அதை நம்ம சொன்னோன்னா வச்சுக்கோங்களேன், எப்பயாவது ஒரு தடவை செஞ்சுட்டு வந்துட்டு செஞ்சேன்னு சொல்லுவான் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிறத சொல்லுவாள். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கேட்டிங்கனாலும் அதை சொல்லுவாள். அது மாதிரி அது நமக்கு பெரிய விஷயம் தான்க்கா. காலைல எந்திரிக்கிறதே பெரிய விஷயம். இவளுக்காக நான் அதெல்லாம் செஞ்சு எடுத்துருவோன்னா அது எனக்கு பெரிய விஷயம் தானே. இவளுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு அது பெரிய விஷயம். அதேமாரி என்கிட்ட ரொம்பலாம் காசு இருக்காது. சின்ன சின்ன விஷயமா நான் சேர்த்து இது பண்ணி கொடுப்பேன். அதேமாரி மேடமுக்கு வந்து இந்த காடை அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நம்மளே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பானா சொல்லுங்க? இது மாதிரி செஞ்சு கொடுக்குறவங்க கிடைப்பானா? எது வேணா. இப்போ ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சில விஷயம் கேட்கும்போது உனக்கு தான் தண்ணி சிகரெட்டு எதுவுமே கிடையாது. நான் பொய் சொல்கிறேன், உண்மைதான்க்கா. பொய் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் பொய் சொல்லுவேன். சொல்ல நான் வந்து வேற யாரையோ ஏமாத்தியோ கஷ்டப்படுத்தியோ அவங்க காசை பிடுங்கியோலாம் சொல்கிற பொய் கிடையாதுக்கா. இதெல்லாம் இவங்களுக்கு முடிசி விடணும், அந்த பின்னி விடணும், அதெல்லாம் கற்றுக்கணும். அந்த ஹேர் ஸ்டைல் கற்றுக்கணும். அப்புறம் வந்து கால் அமைக்க விடணும்.
அப்புறம் வேற என்னது, வேற என்னென்னமோ சொல்லுவா, இந்த மாரி அது வேணும் இது வேணும்ன்ட்டு. இது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, ஒரு மனைவிக்காக இதெல்லாம் நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு இதுக்கு வரோம். அதுக்கு எல்லாத்துக்குமே தேவை என்ன? ஃபினான்ஸ் தேவை, பணம் தேவை. அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஒரு பிஸ்னஸை க்ரோத் பண்ணி வைக்கணும். அந்த பிஸ்னஸை நான் நல்லபடியாக கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கேன். ஒரு டெய்லி ஒரு 4000 மந்த்லி ஒரு 1 lakh கொண்டு வரணும். ஓகே, அதை தாண்டி நம்ம லேண்டில் போடணும், நகையில் போடணும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாமே சொன்னேன். எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். கடைசியில் கொண்டு வந்து எவனோ ஒருத்தன் வந்து ஒரு ஆளியை கொண்டு வந்து நிப்பாட்டியா, மாமா அப்படி இவன் இப்படி இது இப்படி அப்படி போயிடு இப்படி போயிடுன்னு சொல்லி குழப்பனா ஒரு மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? நீங்களே சொல்லுங்கள். இவளே வந்து முன்னாடிலாம் நல்லா ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தானா, அங்கிள் நான் இது இருக்கேன் இப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா அப்படி இப்படின்னு கேட்பான். ஓகேம்மா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த இயரிங்லாம் பிடிக்கும் மேடம்க்கு, அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பலாம் போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டா. இது வேணா எங்கே போனால் சாக்கி வாங்கிட்டு வந்துடு, அது எல்லாம் ஓகே. இப்படியெல்லாம் குழந்த மாதிரி அழகாக இருந்துட்டு கடைசியில் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணா நான் என்ன பண்ணுறதுக்கா? நான் ஓப்பனாக சொல்கிறேன்க்கா, இதுக்கு மேலே என்ன செய்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு விதத்தில் நானும் போராடி பார்த்துட்டேன், கோயிலாக போயிட்டேன். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது? பிச்சை கூட எடுத்தாச்சுக்கா கோயிலெலாம். இறைவனே பார்த்து ஏதாவது கருணை பிச்சை போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது பேசுங்கக்கா, கொஞ்சம் புரிய வைங்கக்கா. டோட்டலாக முடியல. இது வந்துச்சுன்னா லைஃப்பில் நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருப்போம். அதை பார்த்து நீங்கள் கூட பொறாமப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கும்க்கா. இதெல்லாம் ஏதோ ஒரு நேர காலங்கள், அதனால் இப்படி நடக்குது. இதுக்கப்புறம் இது வந்து முடிஞ்சு வேற எங்கேயாவது போனதுக்கப்புறம் யோசிக்கிறதெல்லாம் வேஸ்ட் இல்லை. நானும் எவ்வளையாவது கட்டிக்கிட்டு இவளும் எவ்வளையாவது கட்டிக்கிட்டு 2 பேரும் இந்த 8 வருஷ காதலை பற்றி அப்பப்போ பெணாத்திக்கிட்டு எதுக்கு? சேர்ந்து வாழ்ந்துட்டா நல்லா இருக்கும்க்கா. இவ படிக்கிறபடி படிக்கட்டும், போகிறபடி போட்டோம். ஆனால் எனக்கு அந்த இடத்துக்கு போகிறது வந்து எனக்கு ஒரு பயங்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்தங்க தான் போகணுங்கிறப்ப அவளோட விஷயத்திலேயே நான் விட்டுறேனே வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் காலையில் 10 o'clock எப்படியோ போகட்டும். கொஞ்சம் வரது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு வந்தால் கூட எனக்கு பயம் கிடையாதுக்கா. எனக்கு இப்போ அந்த இடம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த இடத்த பார்த்தாலே என்னை பிரிக்க நினச்ச இடங்கிறப்பயே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அது கொஞ்சம் சொல்லுங்கக்கா. பேசி நமக்கு ஒரு 1 hour பர்மிஷன் நம்ம உட்காந்து பேசினாலே முடிஞ்சிருக்கா. உங்கள் தங்கச்சி, என்னுடைய பார்ட்னர், நீங்கள் ஏதாவது பேசி ஒரு தெய்வமாக ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பல. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் யானியே.